இந்த யோகி பாபு சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட் யோகி பாபு சார் வந்து சும்மா வந்து நம்ம சொல்லிட்டுலாம் போயிட முடியாது. ஒரு கேரக்டர் எடுத்தாருன்னா அந்த கேரக்டர்ல அவர் என்ன இன்வால்மெண்ட், அவர் என்ன மாதிரி அவர் பண்ண முடியும், செகண்ட் அவர் என்ன அதை கொண்டு வரலாம். இந்த படத்துக்கு எனக்கு ஆக்சுவலா அவர் பிஸியா இருக்கிறார். நம்ம திடீர்னு வந்து நம்ம சொல்லும் போது அவரால் வர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோகி பாபு சார் வந்து எல்லா இடத்துலையும் எனக்கு ரீல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. பிரியாணி சாங் அப்போ ரீல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா எனக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் 13 நாள் மேல டேட் கொடுத்து இந்த படத்துல அவரும் ஒரு ஹீரோவா 14 நாள் நினைக்கிறேன் 14 நாள் டேட் கொடுத்துட்டு இந்த படத்துல அவரும் ஒரு ஹீரோவா இந்த படத்துல இருக்காரு. ஸோ நிச்சயமா வந்து யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும். ஒரு பஸ்ஸையே விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேல என்னோட படத்து பட்ஜெட்லாம் ஒரு ஃபைட்டுக்கே 1.5 கோடி ரூபாய் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது திருப்பி இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயமா அந்த படத்தை எனக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய குடும்பம், என் குடும்பம் நண்பர்களுக்கு, என் குடும்பத்தில் உள்ள என்னோட ஃபேமிலிக்கு வணக்கம். அதுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு முன்னாடி டைரக்டர் வேலு பிரபாகரன் சார் வந்து நம்மளை விட்டு போயிருக்காரு. அண்டு நம்ம எப்பயுமே நம்ம கன்னட இங்கிலீஷ் தமிழுடைய ஒரு பெரிய அவங்க சரோஜா தேவி அம்மா. நான் நடிகர் சங்கம் மூலியமா இருக்கும்போது சரோஜா தேவி அம்மா கூட மனோபலா சார் கூட போய் பார்த்து ரொம்ப பேசியிருக்கேன். ஸோ அந்த அவங்களும் மிஸ் பண்றோம். அதே மாதிரி சீவகத்துல ஸ்டண்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு ஹீரோவா ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்டண்டர் ஃபைட்டர் மாஸ்டரால தான் இன்னைக்கு நம்மளாம் ஒரு ஹீரோவா இருக்கிறோம். ஒரு இருக்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோவெல்லாம் இருக்கும்போது அவங்க தான் மெயின் ஹீரோ. அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல கிட்டத்தட்ட மோகன் ராஜ் சார் அவர் இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த 3 பேருக்கும் எனக்காக 1 நிமிடம் மட்டும் ஒரு மௌனாஞ்சலி. நன்றி. ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாத்தையும் ஃபேமிலி பார்த்து என்ன ஜெயிச்சந்திரன் இருக்காங்க எல்லாரையும் பார்த்து ஃபேமிலியா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன். 3.5 வருஷம் கேப்பு. உத்தரவு மகாராஜால இதே பிரசாத்ல நம்ம பிரபு சார் பார்த்தோம். மணிகண்டன் இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. தேவராஜ் சார்லாம் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஃபேமிலியா இங்க இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 25 இயர்ஸா இன்னைக்கு நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வெற்றியை தோல்வியை சஸ்டெயின் பண்ணி சர்வைவல் ஆகிறதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான். ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து எப்பவுமே இருப்பாங்க. குடும்பத்தை விட கூட நான் சொல்றேன், என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் எனக்கு அதிக சப்போர்ட். சித்ராமணி என்னெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி படத்துக்கு முன்னாடி என்ன முதல்ல போட்டோ ஷூட் பண்ணவரு சித்ராமணி என்ன. இன்னைக்கு அவர் அங்க இருக்கிறாரு. அதே மாதிரி அவரும் என்ன இருக்கிறாரு, அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்றோம். ஸோ தேங்க்யூ. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 எல்லாத்தையும் விட இந்த மேடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேடை. இந்த மேடை தான். ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ ஸ்ட்ரகிள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ மனங்கள் எல்லாம் சந்திச்சு அடிபட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். இன்னமும் சினிமாவை அதிகமா நேசிச்சதுனால அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு 3.5 வருஷம் கேப்ல அந்த ஒரு 3.5 வருஷம் ஆடியோ லான்ச் சொன்ன மாதிரி நிறைய டிப்ரெஷன்ல இருந்தேன். ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நான் எந்திரிச்சு வந்து எங்க அம்மாவை கூட நடந்த அந்த டைம்ல அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சினிமா கேரியர்ல கண்டிப்பா இந்த இடத்த விடக்கூடாது, திருப்பி ஜெயிச்சே ஆகணும், இன்னைக்கு நம்ம புதுவிதமா இறங்கி ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கதை கேட்டேன். அந்த கதை தான் அக்யூஸ்ட். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் கேப்ல வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு கண்டென்ட், இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா நீ தமிழ் சினிமால வந்து எல்லாருமே டெஃபினட்டா அதை இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனா, ஒரு ஆடியன்ஸா எந்த படம் வந்தாலும் தியேட்டர்ல போய் படம் பார்க்கிற ஒரு ரசிகன் நான்.
அப்படி பார்க்கும்போது அந்த படத்துல என்ன இருக்கு, என்ன ஆடியன்ஸ் லைக் பண்ணல அப்படின்னு தான் நான் கதை கேட்பேன். கதை கேட்கற நிலைமையும் அப்படிதான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் வந்து கதை கேட்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு கதையை சொன்னாரு. அந்த கதை அவர் சொன்ன மாதிரி அவரு கன்னட படத்தை ரீமேக் சொன்னாரு. வேண்டாம் சார், நல்ல கண்டென்ட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன வச்சு பண்ணும்போது ஒரு மீடியம் பட்ஜெட் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது, இது ஒரு பெரிய பட்ஜெட்டா, அட்லீஸ்ட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டா இருக்கு, ஆஹா இது என்னடா பெரிய பட்ஜெட்டா இருக்குது அப்படின்னும் போது கதை அதை டிமாண்ட் பண்ணுது. அதனால என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்ததுனாலதான் இந்த பண்ண முடிஞ்சது. நான் ப்ரொடியூசர்ஸை பத்தி தனித்தனியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அக்யூஸ் படத்துல பிரபு ஸ்ரீனிவாஸ் டைரக்டர், அவரை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் வந்து நான் பார்க்கும்போது இந்த கதை சொல்லும் போது அவர் வந்து என்ன ஸ்கிரிப்ட்ல அந்த பவுன் ஸ்கிரிப்ட்ல கொடுத்தாரோ அது அப்படியே டிட்டாவா படமா இருக்கு இன்னைக்கு. அது என்னைக்குமே வந்து ஒரு பவுன் ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத வந்து மாற்றம். அவர் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார். நிச்சயமா வந்து ரொம்ப கிளாரிட்டி. நான் சொல்றேன், தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சாருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் டைரக்டரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ப்ரொடியூசர் டைரக்டர். சோ ப்ரொடியூசர் டைரக்டரா இருக்கிறவங்க ரொம்ப குவாலிட்டியா ஒரு கிளாரிட்டியா இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம். சோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரா பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் நிறைய சண்டெல்லாம் போட்டிருக்கோம், அது வேற விஷயம். பட் ஆனா என்னதான் ஒரு கிளாரிட்டி, அந்த என்ன கண்டென்ட் அவர் தானே, அந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டான ஒரு படமா வந்து எனக்கு வந்து அக்யூஸ்ட் வந்து டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது வெற்றி தோல்வின்றது நம்ம படம் நாங்க கொடுத்துட்டோம், ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குற அந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள். அந்த நாள் இருக்குல்ல, நீங்களா பாக்குற நாள் தான் எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு நாள். அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா நீங்க பார்த்து சொன்னீங்கனாலும் மக்கள் பார்த்து ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். நீங்க பார்த்து சொல்லிட்டீங்கனாலும் இருக்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுதான் நான் எல்லாமே சொல்லிட்டு இருப்பேன். நீங்க வந்து மக்கள் கிட்ட போறதுக்கு முன்னாடி எங்களுடைய குடும்பம் பத்திரிகை மீடியா நண்பர்கள்ட்ட காமிக்கும் போது அவங்க என்ன ரியாக்ஷன் என்ன சொல்றாங்களோ அதுதான் வெற்றி. அதுதான் வெற்றி. அவங்க சரின்னு சொன்னாங்க நம்ம ஏற்றிட்டு தான் ஆகணும். அது ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு வந்து பத்திரிகை மீடியா வந்து ஒரு படத்தை வந்து விமர்சனன்ற இதுல வந்து விமர்சனம் வந்து கண்டிப்பா தேவை. ஆடியன்ஸ் விமர்சனம் வந்து இங்க நீங்க 3 நாள் தேட்டர்ல பண்ணலன்னா கூட கண்டிப்பா வந்து எங்கேயா இருந்தாலும் அந்த படம் பார்த்து விமர்சனம் வரதான் செய்யும். சோ அதனால விமர்சனம் வந்து கண்டிப்பா ஒரு படத்துக்கு தேவை. அது வந்து ஒரு ஆரோக்கியமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அவங்களை வந்து திருத்திக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதான் என்னுடைய கருத்து. குறிப்பா அந்த படத்துல நான் வந்து இது கொஞ்ச நேரம் எடுத்துக்கணும். நான் ரொம்ப ஏன்னா ஆடியோ லான்ச் நான் பேசும்போது எனக்கு டைம் இல்லை. நான் வந்து இந்த படத்துலடைய எனக்கு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே என்னுடைய ஃபேமிலி மாதிரி தான். அந்த நான் ஃபர்ஸ்ட் ஆர்டரா வந்துடுறேன். படத்தோட எடிட்டர் வந்து கேஎல் பிரவீன் சார். கேஎல் பிரவீன் சார் வந்து எவ்வளவு பெரிய எடிட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு கட்ஸ் அவர் வந்து நான் சொன்னேன்னா இமிடியட்டா வந்து நான் இமிடியட்டா பண்றேன். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களுக்காக பண்றேன்னு சொல்லி உடனே வந்து எனக்கு வந்து பிரவீன் சாருக்கு நான் வந்து பிஸியா இருக்கேன், நானும் பண்றேன், என்னுடைய உற்ற இதா வந்து ஷாம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. ஷாம் மாதிரி ஒரு எடிட்டர் அவருக்கு ஈக்குவலா பிரவீன் சார் ஈக்குவலா இந்த கதையில ஒவ்வொன்றுமே ரசி இந்த படத்தை எடிட் பண்ண எடிட்ல மிகப்பெரிய உதவியா இருந்த ஷாம் இவருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆடியன்ஸா படம் பார்த்து இந்த படத்தை வந்து கடைசியில் நேற்று கூட ஒரு கரெக்ஷன் சொன்னாரு. கரெக்ஷன் சொல்லும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், படம் காப்பி ரெடி ஆயிடுச்சு சார், இது ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நான் நைட்டு யோசிச்சு நிறைய சொன்னேன். நிறைய இந்த மாதிரி வந்து என்ன சொல்றாரு எண்டில் அது நல்லா இருக்குன்னு எண்டு ஃபீல் அப்படியே கண்டினியூ பண்ணி திருப்பி அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் ஷாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஷாம், சூப்பரா பண்ணுங்க ஷாம், சூப்பர். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு நான் ஆரியன் சொன்ன மாதிரி தான் இந்த படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பலமா எங்களுக்கு அமைஞ்சது என்னுடைய கசின் சிவசரவணன். ஏன்னா எல்லாத்தோடையும் என்னுடைய பாதி பேரங்க வந்து அவர் எடுத்துட்டா அப்படி எல்லாமே வந்து எனக்கு பக்க பலமா ஒரு மிக தொழில வந்து கத்துக்கிட்டா அப்படி கரெக்டா ஈப்பியா இனிமே எந்த படமும் ஈப்பியா போட்டீங்கன்னா படம் கரெக்டா நடக்கும், கரெக்டா பட்ஜெட்லயும் கரெக்டா பிளான் பண்ணி போகும். அந்த மாதிரி ஒரு ஈப்பியா சிவா வந்து அமைஞ்சிட்டாரு. தொழிலும் கதை தெரியுது. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பன் சொல்றதா என் தம்பின்னு சொல்றதா இல்லைன்னா வந்து எப்படி சொல்றது டைரக்டர். ஆனா ஒரு படம் பிரபுதேவாசா வச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி பண்ண ஒரு டைரக்டர் இந்த படத்துல வந்து உங்க கூட வந்து ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் என் கூட நல்ல நண்பனா துணையா இருக்கிற ராஜா வந்து சரியா சொல்லுவேன். அவர் வந்து நல்ல ரைட்டர் கண்டிப்பா தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வருவாரு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. டெஃபினட்டா ராஜா நீங்க வேற நாள் வருவீங்க. 100% ஒரு நல்ல மனசு எல்லாமே நல்லா இருக்கும், கண்டிப்பா வருவீங்க.
ரொம்ப இந்த படத்துக்கே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைப்பு, ஒரு எப்பயுமே வந்து இந்த வேற லெவல்ல பண்ணிருக்க அந்த டானின்னு ஒருத்தர் எங்களுக்கு கண்ணில் கிடைச்சாருங்க. அதுதாங்க அவர் தாங்க வேற லெவலுங்க அவரு டானி. அவங்க ஓமரியா நம்ம காதலத்தின படம் எல்லாம் பார்த்துருப்போம். அப்ப அந்த ஓமரியா டானி வந்து நானும் ஃபர்ஸ்ட் என்னடா ஒரு மாதிரி பங்க்ல வச்சுட்டு வேற மாதிரி இருக்காருன்னு பார்த்தா அந்த படத்துக்காக வந்து வேற லெவல்ல வந்து வீட்டுல வந்து பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ரசி இந்த படம் வந்து எங்களுக்காக பிரமிஷனியா சார் நீங்க படம் கொடுத்தீங்களோ இல்லையோ எங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நடிகர்களை கொடுத்துருக்கீங்க. இந்த தமிழ் சினிமாவுக்கு திருப்பி ஒரு பிரபாகர் சார் மாதிரி ஒரு வில்லனும் டானி மாதிரி ஒரு நல்ல ஸ்டாரையும் திருப்பி கொண்டு கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் உங்களுக்கு நன்றி பிரமிஷனியா சார் உங்களுக்கு. ஏன்னா டானி வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனுஷன், அப்படி ஒரு பாசிட்டிவான மனுஷன். ஜி நம்ம பிரதர் நம்ம ஜெயிக்கிறோம் ப்ரோ அப்படின்னு அவருடைய கடவுளை வேண்டிட்டு அவர் எப்பயுமே ப்ரே பண்ணுவாரு. அந்த ப்ரேயர்ஸ்லயும் நாங்க இருக்கிறோம். ஸோ அதுவும் சந்தோஷம் எங்களுக்கு. அண்ட் மை பிரதர் நரேன் பாலகுமார், நான் ஷார்ட் ஃபிலிம் 2 பண்ணேன், செக்யூரிட்டி ஒன்று ஃபேமிலின்னு ஒரு டைரக்ட் பண்ணேன். அந்த டைரக்ட் பண்ணதையும் எனக்கு வந்து மிகப்பெரிய நேம் வாங்கி கொடுத்தா என்னுடைய பிரதர். அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்கன்றது நிறைய நல்லா பண்ணுவாரு நல்லா தெரியும். ஆனா ஒரு படம் ஆரம்பிச்சு அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி ஆகி அந்த படம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ்க்கு வரைக்கும் இருக்கிற ஒரே மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமார் தான். அவ்வளவு சப்போர்ட் எனக்கு பிரதரா கூட வந்து சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவர் வேலை முடிஞ்சிச்சுன்னு போயிடலாம், ஆனா படமா இருந்து கூட இருந்து எல்லாமே முடிச்சு கொடுக்குற ஒரு நரேன் பாலகுமார் கூட நான் நிறைய படம் கண்டினியூஸா பண்ணுவேன். எனக்கு ஆசை. நரேன் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு. கண்டிப்பா உதவி நகரத்தில் நம்ம மிஸ் பண்ணது நம்ம அட்லீஸ்ட்ல மிஸ் பண்ண மாட்டோம், நான் டெஃபினட்டா நம்புறேன். அண்ட் பிரபாகர் சார், பிரபாகர் பிரதர் வந்து இஸ் மை பிரதர். அவர் அப்படிதான் சொல்லணும் வில்லன்னு. அவருடைய ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு கன்னடத்துல ஒரு மாதிரி பேசுவாரு, அந்த மாதிரி ஒரு மாடுலேஷன். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் மிமிக்ரி பண்ணுவாங்க அவரை வச்சு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவரோட ஒய்ஃபும் இந்த படம் அவர் 2 பேருமே வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் கூடவே வந்து ஒர்க் பண்ணாங்க. நல்லா பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி அவர் வந்து நல்ல நடிகர், நல்ல மனிதர், நல்ல இதயம் கொண்ட ஒரு மனிதர் பிரபாகர் பிரதர். அந்த இந்த படத்துல நடிக்கும் போது எனக்கு வந்து இன்னொரு கேரக்டர், இன்னொரு ஹீரோ தாங்க. இது வந்து இன்னொரு செகண்ட் ஹீரோ அப்படிலாம் சொன்ன மாதிரிலாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் ஹீரோ கிடையாது இந்த படத்துல. இந்த படத்துல நான் ஹீரோ, யோகி பாபு சாரும் இருக்கிறாரு, அவரும் ஒரு ஹீரோ மாதிரி தான். ஆனா அஜ்மல் இஸ் ஆல்சோ லீட். எனக்கு ஈக்குவலா அஜ்மலும் இருக்காரு. நான் ஹீரோன் மட்டும் சொல்லிக்க நான் விரும்பல. ஏன்னா இது வந்து ஒரு டபிள்யூ அப்புறம் யோகி பாபு சார் ஹீரோ தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த படம். அஜ்மல் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னமோ நினைச்சேன், அஜ்மல் என்ன அஜ்மல் டவுட் கேட்டு இருக்கிறாரு, அது பண்றாரு. ஆனா அவ்வளவு மாதிரி ஒரு குழந்தை மனசு யாருக்குமே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு டெடிகேஷன், அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு மீட்டர் சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸான ஒரு மீட்டர் வந்து அஜ்மல் கொடுத்திருந்தாரு. எனக்கு திருப்பி இந்த படத்துல வந்து அஜ்மல் கூட அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும்னு ஆசையா இருக்கு பிரதர். லவ் யூ. ஏன்னா அஜ்மல் வந்து சீரியஸ்லி சொல்றேன், ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவாரு. ஏன்னா அவ்வளோ நேசிக்கிறாரு. எப்படி நம்ம நாளா நேசிக்கிறோம் அதே மாதிரி தமிழ் சினிமா அவ்வளோ நேசிக்கிறாரு. அவ்வளோ தூரம் டெடிகேட்டடா என் கூட வந்து நாங்க கிட்டத்தட்ட படம் 1ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு ஒரு போன வாரத்துல இருந்து ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா இடத்துக்கும் கூட நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கோம். சில ஆர்டிஸ்ட் எல்லாமே 1-2 வருவாங்க, வருவாங்க. ஆனா இவர் வந்து இல்ல ப்ரோ இந்த படம் நல்லா வந்திருக்கு, நம்ம நிக்கிறோம்னு சொல்லி எனக்கு தோழா இருக்கிற ஒரு நண்பன் என் பிரதர் அஜ்மல். லவ் யூ. அண்ட் இந்த படத்துல நிறைய ஹீரோயின்ஸ் பார்க்கல. ஆக்சுவலி சார் சொன்ன மாதிரி பார்க்கல, 2-3 பேர் தான் பார்த்தோன்னே தமிழ்லயும் இங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் வந்து தமிழ்ல நாங்க ஃபர்ஸ்ட் தமிழ்லயும் பார்த்தோம், செலக்ட் பண்ணோம். ஆனா இந்த கதைக்கு ஜான்விகா வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். ஏன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஒரு ஆடிஷன்ல பண்ணாங்க, அது ரொம்ப பிரமாதமா இருந்தது. அப்படி பண்ணும்போது ஷி இஸ் வெரி வெரி கோஆபரேட்டிவ். அண்ட் ஒரு ஹீரோயினி வந்து எந்த விதமான பந்தமும் இல்லாம எனக்கு இந்த ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும், எனக்கு இந்த ஃபுட் தான் வேணும், அதுதான் வேணும்னு இல்லாம ஒரு டவுன் டு எர்த்தா நம்ம கூட வந்து டிராவல் ஆகி இந்த படத்துக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இதை இவங்களுமே வந்து இந்த படத்துடைய ஒரு ப்ரொடியூசர் மாதிரி ஒரு கிடைக்கிற ஒரு ஹீரோயினி தமிழ் சினிமால இவங்களெல்லாம் டெஃபினட்டா யூஸ் பண்ணுங்க. ஜான்விகாவுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அவங்க டெஃபினட்டா இந்த தமிழ் சினிமா வந்து இது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆர்டிஸ்டா, டெடிகேட்டடான ஆர்டிஸ்டா கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணணும்ன்றது என்னுடைய கருத்து. டெஃபினட்டா ஜான்விகா யூ ஹேவ் a great bright future. Thank you and all the best. அண்ட் என்னோட ப்ரொடியூசர், என் நண்பன் எல்லாருமே சொல்லணும், அவர் வந்து எப்படின்னா அவர் ஒரு பாசிட்டிவ் மேன்.
எங்க பன்னீர்செல்வம் பிரதர் பன்னீர்செல்வம் நான் பழைய பன்னீர்செல்வமா வந்திருக்க மாதிரி அவர் சொல்லுவார் சத்திர டைலாக் மாதிரி. ஸோ என்னன்னா அவர் எப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல வந்து சோர்ந்து போகும்போது ஒருத்தர் வந்து எனர்ஜி கொடுக்கணும். அந்த எனர்ஜி கொடுக்கும் போது இன்னைக்கு வந்து ப்ரொடியூசரா அவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு ப்ரொடியூசராகவும். பட் இருந்தாலும் ஒரு இடத்துல இருக்கும்போது அவர் எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிற எனக்கு ஒரு மனிதர் வந்து பன்னீர்செல்வம் பிரதர். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இந்த படத்து மேல ஒரு லவ், இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. நான் தான் சொன்னேன், நீங்க இன்னும் நடிகராடுவீங்க போல இருக்கு. ஏன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அவரை பார்க்கும்போது, உங்க படம் பார்க்கும்போது தெரியும், டெஃபினட்டா வந்து இந்த படத்துல வந்து அவ்வளவு நல்லா பண்ணியிருக்கிறாரு. டெஃபினட்டா அவருக்கு பெரிய பேர் வரும். அது மட்டும் இல்லாம ப்ரொடியூசராகவும் நீங்க எல்லாம் என்னை வச்சு பண்ணிருக்கீங்க, போட்ட காசு எல்லாமே எடுத்து உங்களுக்கு லாபம் வரணுன்றது என்னுடைய பிளேயர்ஸ். அதே மாதிரி என்னுடைய தம்பி சேது, ஃபர்ஸ்ட் எனக்கு சேது தான் தெரியும், அப்புறம் தான் தங்கவேலு சார். அவர் வந்து சொந்த தம்பி மாதிரி. படம் பார்த்துட்டு ஒரு ரசிகனா, நீங்க என்ன இத்தனை படம் பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன பிரேக் விட்டீங்க, விடாதீங்கண்ணே அப்படி இப்படின்னு சொல்லி, அண்ணா வாங்கண்ணே நம்ம பண்ணுவேண்ணே அப்படின்னு, கண்டிப்பா பண்ணலாமா, கண்டிப்பா பண்ணலாம், நல்ல கதையா இருந்தா சொல்லுங்க நான் பண்ணுவோம் அப்படின்னு. வாப்பா கரெக்டா மாட்டினேன் அதை தேடிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ வான்னு சொல்லி நான் வந்து செய்தி வந்து நான் இதுல வந்து பேசும்போது இந்த கதையை கேட்டோன்னா அவங்க அப்பாட்ட கூட்டிட்டு அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப ரெடியா இருந்தாங்க. ஸோ தங்கவேலு சாருக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா எந்த இடத்துலையுமே எங்க ஃப்ரீடமா விட்டாங்க. பன்னீர்செல்வம் பிரதரா இருக்கட்டும், சேது பிரதரா இருக்கட்டும், இன்னும் சில நண்பர்களா இருக்கட்டும், எங்க டீமை வந்து எங்க டீம் எல்லாமே ஃப்ரீயா விட்டாங்க. நீங்க என்ன வேணும் உங்களுக்கு, என்ன பண்ணணும் உங்களுக்கு, என்ன பண்ணி தரணும் உங்களுக்குன்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ், தகமான ப்ரொடியூசர்ஸ். ஸோ அது மாதிரி நான் ரொம்ப நன்றி சொல்ல அவங்களுக்கும். அதே மாதிரி என்னுடைய நான் வந்து வெப் சீரிஸ் ஒன்று பண்ணேன், குட்டி பத்மனியாவுடைய வெப் சீரிஸ் ஒன்று, சிங்கு பெண்ணு ஒரு வெப் சீரிஸ்ல ஒரு நான் எல்லாமே அட்மைட் பண்ணுவேன் அங்கே நடிக்கும்போது ஆர்டிஸ்ட் எல்லாம். அப்போ ஒருத்தவங்க வந்து என்னடா நம்ம நல்லா பண்றாங்களே, பழைய சீதா மாதிரி இருக்காங்களே, நல்லா நடிக்கிறாங்களே, நல்லா இருக்காங்களே, செவனு இருக்காங்க, நல்லா இருக்காங்க, கரெக்டா பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து சரி ஓகே அவங்க நம்ம படம் பண்ணும்போது அவங்க பண்ணணும் அப்படின்னு. சார் வாங்க சார், வெல்கம் சார், வாங்க சார். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து சுபத்ரா வந்து சொல்லும்போது, சுபத்ரா இவங்க கரெக்டா இவங்க அந்த கேரக்டருக்கு அப்படின்னு அந்த கேரக்டரை வந்து நான் வந்து சுபத்ரா வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ். இதுல வந்து இவங்களை வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கும், யார் யாரு என்னன்றது தெரியாது, அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துடைய டிஓபி மருதநாயகம், நான் என்னுடைய பிரதர்ல ரங்கோலி சிஸ்டர் பையன் நடிச்ச படத்துல தான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டிஓபி அறிமுகம் பண்ணாரு. அந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அவரை பிடிக்கும், நல்லா பண்ணாரு. நான் அப்ப பார்க்கும்போது நம்ம படம் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு கேமரா பண்ணா தூக்கிட்டு கேமரா வந்து ஷோல்டர்ல தூக்கிட்டு வந்து ஒரு ஷாட்லாம் எடுக்கும்போது நல்லா இருக்கு, நல்லா பண்றாரு ப்ரொடியூசர், கம்ஃபர்டபுளான ஒரு கேமராமேன் கரெக்டா பண்ணாரு. வந்து இந்த கதைக்கு அவர் வந்து பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு நான் இன்னைக்கு இந்த போட்டோகிராஃபி ஃபங்க்ஷன் போனேன் காலையில. அப்ப போகும்போது நிறைய கேமராமேன்ஸ் பார்க்கும்போது நான் தான் சொன்னேன், நம்ம மருதியும் பத்தி பேசினேன். அப்ப பேசும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌட், மருதி மிகப்பெரிய ஒரு டிஓபியா கண்டிப்பா வருவார். ஏன்னா ஒரு டிஓபி வந்து ஒரு ப்ரொடியூசருடைய டிஓபியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு அதுல அவருடைய திறமையை காமிச்ச ஒரு டிஓபி, சார் இதுதான் வேணும், இந்த ஷாட்டுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு டிஓபி. ஸோ அந்த டிஓபிக்கும் என்னுடைய மருது உங்களுக்கு தேங்க்யூ. ரொம்ப டில்லாக கோஆபரேட்டிவா இருக்கீங்க, தேங்க்யூ. என்னுடைய பிரதர்ல சதீஷ் வந்திருக்கிறாரு, அவரும் ஒரு சினிமா ப்ரொடியூசர் ஆயிட்டாரு. ஸோ பேஷனான ஒரு ப்ரொடியூசர், சினிமா அவரும் என் குடும்பத்துல வந்து சினிமாவை நேசிக்கிற ஒரு ப்ரொடியூசர் ஆயிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். எங்க சிஸ்டர் பையன் மிகப்பெரிய ஒரு இடம் அப்படி, அது மாதிரி எங்க ஃபேமிலியும் நிறைய பேர் வராங்க. ஸோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்டன் சில்வா மாஸ்டர் வந்து நிறைய படங்கள் எனக்கு மாநாடு பண்ணும்போது அப்ப தலைவால நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். ஆனா அக்னி நட்சத்திரம் போன படம் என்ன வரல. பட் இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டன்சிலா மாஸ்டர் கேட்கும்போது, மாஸ்டருக்குடைய பெரிய சம்பளம் பெரிய டேட்டு எல்லாம் இருக்கும்போது, இல்ல இதுவா நீங்க என்ன சம்பளம் கொடுத்துட்டு சொல்லி வாங்கினாலும் ஓகேதான், எனக்கு நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றது அவ்வளவு கோஆபரேட்டிவ். கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸை மட்டும் விலைக்கு வாங்கி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அந்த பஸ்ல வந்து அவர் பேரு ஃபைட்டர் வந்து அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து பண்ணது. இந்த வீடியோ நாங்க வீடியோல போட்டிருக்கோம், பார்த்திருப்பீங்க. ஒரு பஸ்ஸையே விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேல. என்னோட படத்து பட்ஜெட்ல ஒரு ஃபைட்டுக்கே 1.5 கோடி ரூபாய், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது திருப்பி இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயமா அந்த படத்தை எனக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், படத்துல யோகி பாபு சார் வந்து
என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட் யோகி பாபு சார். யோகி பாபு சார் வந்து சும்மா வந்து நம்ம சொல்லிட்டுலாம் போயிட முடியாது. ஒரு கேரக்டர் எடுத்தாருன்னா அந்த கேரக்டர்ல அவர் என்ன இன்வால்மெண்ட், அவர் என்ன மாதிரி அவர் பண்ண முடியும், செகண்ட் அவர் என்ன அவர் கொண்டு வரலாம். இந்த படத்துக்கு எனக்கு ஆக்சுவலா அவர் பிஸியா இருக்கிறார். நம்ம திடீர்னு வந்து நம்ம சொல்லும் போது அவரால் வர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோகி பாபு சார் வந்து எல்லா இடத்துலையும் எனக்கு ரீல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. பிரியாணி சாங் அப்போ ரீல்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாரு. யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கணும்னா, எனக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் 13 நாள் மேல டேட் கொடுத்து இந்த படத்துல அவரும் ஒரு ஹீரோவா 14 நாள் நடிக்கிறேன், 14 நாள் டேட் கொடுத்துட்டு இந்த படத்துல அவரும் ஒரு ஹீரோவா இந்த படத்துல இருக்காரு. ஸோ நிச்சயமா வந்து யோகி பாபு சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும். அதே மாதிரி KL பிரவீன் சாரா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த படத்துல வந்து டி சிவா சார், நாங்க வந்து டி சிவா சார்லாம் வந்து இம்மிடியட்டா வந்து சார் எங்களுக்கு ஒரு MLA கேரக்டர் இருக்கு சார், MP கேரக்டர் இருக்கு சார், உடனே வந்து பண்ணி கொடுக்கணும் தான், என்ன பண்ணி கேட்குறேன், உடனே பண்ணி தரப்பா, உனக்குலாப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இம்மிடியட்டா வந்து அந்த காஸ்டியூம் கூட அவரே கொண்டு வந்துருக்காரு. இல்லை சார் காஸ்டியூம் எங்கிட்ட இருக்கு, நாங்களே கொண்டு இது கொடுக்குறோம் சார், ஏன்னா அந்த ஒரு கரை வேட்டிலாம் இருக்குது அது உங்ககிட்ட இருக்கா, இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அவரு அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ப்ரொடியூசரு, சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் டி சிவா சார். அந்த டி சிவா சார் வந்து எங்க படத்துல எங்களுக்காக ஒரு கௌரவ மாதிரி பண்ணி கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப நன்றி டி சிவா சார். அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆடியோ லான்ச்சுக்கு வரல, இதுக்கும் வரலையா அப்படின்னு நினைச்சேன். ஒருவேளை ஆக்டிவ் ப்ரொடியூசர் கொஞ்சம் வரலையோ, நம்ம ப்ரொடியூசர் கொஞ்சம் டிசி பாட்டுல வரலையோன்னு எனக்கு உள்ள டவுட் எல்லாம் போயிடுச்சு கொஞ்ச நேரத்துல. நல்ல வேலை வந்து என்னை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. அப்படியா இருக்கு அது டி சிவா சார் அப்படி இல்லையே, அதானே அப்படிதான் நினைச்சேன். அதனால டி சிவா சார் வந்து இஸ் எ கிரேட் மேன். ஸோ அவரும் எங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண கோ டைரக்டர் சங்கர் வந்து, சங்கரை பத்தி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமா என் கூட இருக்கிற சங்கர் வந்து டைரக்டருக்கும் சரி, அவுட் ஆஃப் படம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சங்கர் அவ்வளவு தூரம் கோஆபரேட் பண்ணி ஒர்க் பண்ண சங்கரா இருக்கட்டும், முத்துவா இருக்கட்டும், ஐரன் எங்க ஐரன், அந்த ஐரன்ற பையன் வந்து இந்த படத்துக்கு உழைக்கிற உழைப்பு அவ்வளோ ஒரு பெரிய உழைப்பு. அதெல்லாம் தயவு செஞ்சு அங்க கிளாஸ் பண்ணணும். அப்படி ஒரு உழைப்பு. அதே மாதிரி அப்படி உழைச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி ஸ்ரீதர் இந்த படத்துல நடிச்சிருக்க ஸ்ரீதர் ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரும் ஒன் ஆஃப் தி ஒரு நம்ம ஃபேமிலி மாதிரி. அவர் இந்த படத்துல வந்து ஒரு புதிய ஆர்டிஸ்ட் அவர் எப்படி இவ்வளவுதான் பெர்ஃபார்ம் பண்றாரு. நம்மளாம் இத்தனை படம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் படத்துலயே இவ்வளவு பண்றாருன்னு பார்த்தா அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்கிறாரு, டெடிக்கேட்டா பண்ணியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதர் இந்த படத்துல இருக்காரு. பிரபு சரவணன் சார் ஒரு கௌரவ இடத்துல நடிச்சிருக்காரு படத்துல. உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த படம், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த சீன் வரும்போது. ஸோ இது மாதிரிலாம் இந்த படம் வந்திருக்கு. படம் டெஃபினட்டா நான் வந்து ஒரு காவியத்தை படிச்சிட்டோம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஒரு யாரும் தமிழ் சினிமாவில் சொல்லாத ஒரு படம் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. இந்த படம் 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 10 நிமிஷம் கண்டிப்பா உங்களை என்கேஜ் பண்ற படமா இருக்கும், உங்களை ரசிக்கக்கூடிய படமா இருக்கும். இந்த கேரக்டரைசேஷன் ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாரு, அவ்வளவு அழகா ரசிக்கக்கூடிய ஒரு படமா வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா இருக்கும் நான் நம்புறேன். நான் வந்து ஓவரால பில்டப்பே பண்ணல, நீங்க பார்த்து சொல்லுங்க. நீங்க பார்த்து சொல்றதா எனக்கு மெயின். நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷம், அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் அவங்க பங்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படிதான். இந்த இடத்துல வந்து எனக்கு நிக்கில் வந்து எனக்கு வந்து என்னுடைய பலம், மிகப்பெரிய ஒரு பலம். 20 வருஷமா எனக்கு வந்து என்னுடைய பிஆர்ஓவா வந்து என்னுடைய நல்ல இதுவும் சரி எனக்கு எனர்ஜி கொடுத்து பாசிட்டிவ் கொடுத்து எனக்கு வந்து எந்த விதமா எப்பயுமே வந்து அப்படின்னா வந்து கூட நிக்கிற ஒரு நிக்கிலுக்கு நான் இந்த நேரத்துல நன்றியை சொல்லணும். நிக்கில் அவர்களுக்கு நன்றி சொன்னேன்னா எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் நான் சொல்லுவேன். நான் இது எவ்வளவு வார்த்தையில சொன்னாலும் அது பத்தாது. எப்படி என்னுடைய பத்திரிகை மீடியா ஃபேமிலி நண்பர்களோ அது மாதிரி. அண்ட் எல்லாருக்கும் இது நடிச்ச எல்லாருக்குமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா நடிச்ச எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வணக்கம், நன்றி. எல்லாருக்குமே இந்த டீம்ல இல்ல யாராவது பேர் சொல்லியிருந்தா, வாசு என்னோட அசிஸ்டன்ட் இருக்கிறான், கூடவே எல்லாத்துக்கும் ஆனந்த் ஒருத்தர் இருக்கிறான், எங்க ஆனந்த், அந்த அவருக்கு டிரைவர் வினோத், இது மாதிரிலாம் எல்லாருமே வந்து நம்ம டென்ஷன்ல இருந்தாலும் எல்லாரும் கூட வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த படம் ஜெயிக்கணுன்றதுக்காக நல்ல படம் கொடுத்துருக்கோம், நல்ல கண்டென்ட்டா கொடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல எல்லாருமே விரும்புறாங்க, மகன் இருக்காங்க இந்த படத்துல. எல்லாருமே வந்து எங்க கூட சேர்ந்து எல்லாரும் டிராவல் பண்ணி இந்த வந்து நடிச்சோம் போனோம் அப்படின்னா இல்லாம கூடவே இருந்து எல்லாரும் டிராவல் பண்ற ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க மரபு தான் அது. ஆனா எல்லாரும் அது அப்படி இருக்கு இந்த படத்துல. நிச்சயமா அக்யூஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு கண்டென்ட்டான படமா இருக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இத்தனை வருஷம்
நான் வந்து 25 இயர்ஸ்ன்றது நான் கடந்து வந்த பாதை வந்து சொல்லணும்னா பயங்கர வழியா இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லிலாம் இது பண்ண விரும்பல. ஆனா இதெல்லாம் சஸ்டெயின் பண்ணி நான் இன்னைக்கு நிக்கிறேன். இன்னைக்கு தமிழ் சினிமாலேயே ஒரு இந்த இடத்துல நான் வந்து திருப்பியும் இந்த 3 வருஷம் கழிச்சு ஒரு கதாநாயகனா வந்து நிற்பேன், திருப்பியும் வந்து நிற்பேன் அப்படின்னா அது எனக்கு தெரியாது. எங்க அம்மாவோட பிளெஸிங்ஸும் என்னை சுத்தி இருக்கிற என்னுடைய எல்லாருடைய ஃபேமிலி பிளெஸிங்கும், குறிப்பா உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பிளெஸிங்கும் மட்டும்தான் நான் வந்து இந்த இடத்துல நிக்கிறதுக்கு கண்டிப்பா காரணம். அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் அவுட் ஆஃப் வேலை இங்க நிறைய பேர் வரல. இதெல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் சார்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் நண்பர், அவரும் இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே இந்த படம் வந்து ஜெயிக்கணும், அதாவது உதயா ஜெயிக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய சக்சஸே. அதுதான் அந்த இடத்துல அந்த பேரை வாங்கி வச்சிருக்கிறார். அது ஒண்ணுதான். இவ்வளவு தூரம் சினிமாவில் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளவு தூரம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் ஜெயிக்கணும்னு இருக்கிற எல்லாருமே நினைக்கும் போது கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் உங்களுடைய ஆசீர்வாதத்துல. அண்ட் எனக்கு என்னன்னா, இப்ப இன்னைக்கு வர வெள்ளிக்கிழமையை பார்த்தேன் நான், கிட்டத்தட்ட ஒரு 9 படம் 10 படம் வருது. 9 படம். இது எப்படி இது வந்து தமிழ் சினிமாவில் வந்து எப்படி எனக்கு தெரியல. 10 படம் வருது. அடுத்த வாரம் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எங்கள் டேட்லேயே வந்து ஒரு 10 படம் 11 படம் வருது. இது ஆல்ரெடி ரிலீஸ் ரெகுலேஷன் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அது அந்த டைமில் போச்சு சார். இப்போது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து சார், எல்லாம் ஒற்றுமையா இருந்து இந்த ப்ரொடியூசர் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்குமே நம்ம ஏதாவது ஒண்ணு வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டு திருப்பி ஏதாவது ஒரு ரெகுலேஷன் பண்ணினா, இப்படி 10 படம் 11 படம் வந்ததுன்னா எல்லா படத்துக்குமே அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது. திடீர்னு ரிலீஸ் பண்ற ஒரு 10 படங்கள்லாம் எல்லாருமே யோசிக்கணும். நம்மளுக்கும் கேப் கரெக்டா வந்து அதை கரெக்டா ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். இன்னைக்கு வந்து இப்ப திருப்பி போன படத்துல எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும், உத்தரவு மகாராஜா டைம்ல. ஸோ அதே மாதிரி அது மாதிரி திருப்பி வந்து நான் இந்த ப்ரொடியூசர்களுக்கு நாம என்னன்னா கரெக்டா நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிறைய படங்கள் வருது, எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். பட் இருந்தாலுமே வந்து அது ரொம்ப படங்கள் வரும்போது மக்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. முதல்ல உங்களுக்கு எல்லாம் நான் சல்யூட் அடிக்கிறேன். ஒரு நாளைக்கு 4 படம் பாக்குறீங்க, 3 படம் பாக்குறீங்க. ஹேட்ஸ் ஆஃப் பெரிய விஷயம். அவ்வளவு தூரம் பொறுமையா இருந்து அந்த படத்தை 100 படமும் ஒரே நாளைக்கு வரும்போது நீங்க 3 படத்துலயும் ஷோல பார்த்து அந்த கரெக்டா அதை ரிவ்யூ கொடுத்து நீங்க தான் எங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய பலமா இருக்கு. எப்படி 3 படம் பாக்குறீங்கன்றது ஒரு பெரிய கண்டினியூஸா பாக்குறீங்க. ஸோ நீங்க என்னோட ஃபேமிலி, நீங்க தான் என்னோட ஃபேமிலி. எல்லாரும் எனக்கு வந்து இந்த சினிமாவுக்காக நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பெரிய பைத்தியம் சினிமாவுக்கு. என்னை வந்து 24 மணி நேரமும் இந்த தியேட்டர்ல உட்காந்து படம் பார்க்க சொன்னீங்கன்னா நான் படம் பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சினிமா ஒரு வெறியன்னு நான் சொல்லலாம். என்ன வேணாலும் என்னால் வந்து தியாகம் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஒரு காட்சிக்கு என்னுடைய உயிர் போய் திருப்பி வரணும்னா அதுக்காக சினிமாக்காக நான் ரெடியாக தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் நான் ஒருத்தன். ஸோ டெஃபினட்டாக நல்ல அன்பை சம்பாதிப்போம், நெகட்டிவிட்டியை நம்ம இக்னோர் பண்ணுவோம், பாசிட்டிவிட்டியா நம்ம எல்லாரும் இருப்போம். ரொம்ப குறுகிய காலமா இருக்கு. நான் ஒன்றும் பெரிய அட்வைஸ் அந்த மாதிரி பெரிய மெச்சூரா பேசலாம் நினைக்கல. என்னதான் இருந்தாலும் நெகட்டிவிட்டியை கட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவிட்டியா இருந்தோம்னா எல்லாமே நல்லதே நடக்கும் நான் நம்புறேன். இந்த டீமுக்கு என்னுடைய எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக். எனக்கும் சேர்த்து எங்களை வந்து நீங்க இந்த பிரஸ் மீடியா என்னுடைய குடும்பம், இந்த குடும்பம் வந்து படம் பார்த்து நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரையும் இங்க இருக்கிற எல்லாருமே சக்சஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அஜ்மலுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் வரும், ஜாமிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் வரும், டானி ப்ரோவுக்கு, நரேனுக்கு, பிரபாகர் ப்ரோவுக்கு, பன்னீர் ப்ரோவுக்கு, இவன் எல்லாருக்குமே, சுமத்ரா எல்லாருக்குமே வந்து ஒரு சக்சஸ் வரும். அந்த சக்சஸுக்கு உண்டான விஷயத்தை நம்ம பண்ணிருக்கிறோம். இப்ப நான் வந்து படத்தை பத்தி ஓவரா சொல்லிட்டு என்னடா அன்னைக்கு மேடையில பேசின ஓவரா பேசணும்னு சொல்லி திருப்பி இங்க ஒரு கட்டிங் அங்க ஒரு கட்டிங் இப்படி இதெல்லாம் வரும். அதனால நான் வந்து சொல்றேன், உங்ககிட்ட விட்டுறேன், படம் உங்களுக்கு பிடிக்கணும் நான் நம்புறேன். எங்களுக்கு பிடிச்ச ஒரு படமா பண்ணிருக்கிறோம், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். உங்க கையில இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். எங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறது உங்க கையில இருக்கு. நல்ல படமா இருந்தால் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் கேட்கலாம் வேண்டாம், நல்ல படமா இருந்தால் நீங்களே சப்போர்ட் பண்றீங்க. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். நீங்க தான் என்னுடைய ஃபேமிலி, நீங்க தான் உலகம். இப்பயும் சொல்றேன், எல்லாருமே நான் வந்து மேரேஜ் பேச்சுக்காக பேசுறது இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பார்த்துட்டேன், நிறைய அனுபவிச்சிட்டேன்.
எக்ஸ்பீரியன்ஸ் டு தி, அதாவது ஒரு மனுஷன் வந்து எவ்வளவுதான் என்னதான் நடக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் போயிட்டேன், எக்ஸ்ட்ரீமா பார்த்துட்டேன். இதுக்கு மேல பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் எவ்வளவு வரும்னு எனக்கு தெரியாது. இதுக்கு மேல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ இதுக்கு மேலேயாவது என்னுடைய பயணம் வந்து வெற்றியா அமையுன்றது உங்க எல்லாருடைய கண்கள் எனக்கு தெரியுது. நான் நம்புறேன். தேங்க்யூ, லவ் யூ, தேங்க்யூ.